லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாக்கு பாண்டு இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். ஒரு நண்பர் கேட்டது என்னென்னா, ஆனால் நான் ஒரு சிப்பு ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கு ஒரு 500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள்லேருந்தே சிப்பு ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அதை நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக. மார்க்கெட் ஸ்ட்ரீம் சேனலை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிப்புனா என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். என்ன அர்த்தம் சிம்பிளாக சொல்கிறேன் வாங்க. எவ்ரி மந்த் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் 500 ருபீஸோ இல்லை 100லேருந்தோ நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இன்வெஸ்ட் ஆகும். நீங்கள் ஆட்டோ டெபிட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ எவ்ரி மந்த் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடக்ட் ஆகும். ஸோ எவ்ரி மந்த் ஆர்டி போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்டி என்ன பண்ணுன்னா பேங்க்கில் ஆட்டோ டெபிட் ஆகும். சேம் அந்த மாதிரி தான் எஸ்ஐபியும். ஆனால் ஆர்டியில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான் வரும். எஸ்ஐபியில் மார்க்கெட் க்ரோத். உங்களுக்கு மார்க்கெட் ஏறும்போது சிப்போட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எவ்ரி மந்த் ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாங் டேர்மில் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். இப்போ ஏஎம்எஃப்ஐ அவங்களோட டேட்டாவை பார்க்கலாம். 2 மந்த் டேட்டா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் இவங்களோட கம்ப்ளீட் டேட்டா இது. ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தோட எஸ்ஐபி இன்ஃப்ளோ அதிகமாகவே இருக்குது ப்ரீவியஸ் மந்த் கம்பேர் பண்ணும்போது. ஸோ மார்க்கெட் நல்லாவே விழுந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் ஆல்ரெடி சிப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இப்போ 500ல் என்ன பாசிபிள்னு பார்க்கலாம். லைவாக கேல்குலேஷன் பண்ணுவோம் வாங்க. ஸோ மந்த்லி எஸ்ஐபியாக நம்ம ஒரு 500 செட் பண்ணிக்கலாம். ஸோ டியூரேஷன் ஒரு 10 இயர்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டனாக ஒரு 12%. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 60,000. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 52,000 ரூபா வந்திருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா 1.12 lakhs ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இதுவே நம்ம 20 இயர்ஸ் டவுன் த லைன் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1,20,000 ரூபா. நம்ம எஸ்டிமேட்டட் ரிட்டனாக 3.39 lakhs கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா 4.5 லட்சம் பக்கமாக உங்களுக்கு ரிட்டனாகவே வந்திருக்கு. ஸோ இதுதான் காம்பவுண்டிங்கோட பெரிய பவர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அப்ராக்சிமேட்லி 4.5 லட்சம் கிடச்சிருக்கு. ஸோ டைம் தான் நமக்கு பெரிய பிக்கஸ்ட் அசட். ஸோ டைம் அதிகமாக உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது நமக்கு பெரிய அசட்டை உருவாக்கும். சரி, இப்போ லைவாக க்ரோ ஆப்பில் சிப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ grow.in வெப்சைட்டில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபண்டாக நான் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டைரக்ட் ஃபண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே டைரக்ட் ஃபண்டாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ ஏன் சொல்கிறேன்னா 50 கம்பெனிஸில் இது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அடுத்ததாக மந்த்லி சிப்பாக நம்ம ஒரு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 500 அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேலரியோட அடுத்த 2-3 டேஸ் கழித்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மந்த் பிகினிங் இல்லைன்னா நீங்கள் செகண்ட் வீக் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 10th ஒரு டேட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக ஷார்ட் சிப் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ எவ்ரி மந்த் உங்களுக்கு அந்த டேட்டில் டெபிட் ஆகும். ஸோ நீங்கள் யூபிஐ இல்லைன்னா நெட் பேங்கிங்கில் கூட ஆட்டோ மேண்டேட் செட்டப் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வந்த உடனே உங்களுக்கான சிப் அமௌண்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில்லையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக இந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ மந்த் ஆன் மந்த்தும் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ சிப் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு 7 ஸ்டெப்பில் நீங்கள் சுலபமாக ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன். பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுறது. இயர்லி ஸ்டேஜாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ருபீஸாக ஒரு 4 ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வச்சுக்கலாம். ஸோ உங்களோட 25 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரும்போது அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு வந்து 4.5 லட்சம் பக்கமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இதுவே வந்து ஒரு 8 லட்சம் ஆயிருக்கும். ஸோ 50 வயசில் பார்க்கலாம் பாருங்கள், 61 லட்சம் ஆயிருக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,86 லட்சம் உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இது டேக்ஸ்லாம் போக உங்களுக்கு 1.5 கோடிக்கு வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் தான். ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ண சின்ன 2000 ருபீஸ் வந்து எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ், அதுவும் ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசட்டாக க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட பேனிக் ஆகாமல் சிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். 2008 ஆகட்டும், 2016 ஆகட்டும், 2020 கோவிட் டைம் ஆகட்டும், யுக்ரைன் வார், இப்போ வந்து ஈராக் வார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சிப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நான் சிப்பை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுதான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டைமு. சீப்பான ப்ரைஸில் பை பண்ணலாம். ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். இதுதான் சிப்போட பவர். செட்டப் பண்ணுங்கள். எவ்ரி இயர் சிப் அமௌண்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிற டைமில் உங்களோட சிப்பை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை பெருசாக க்ரோ பண்ணலாம். 2 காமன் மிஸ்டேக் ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது சிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ராங்கான டைம் அது ஆக்சுவலாக. ஸோ எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆவரேஜான ப்ரைஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பை ஆகும். ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகாதீங்க 500 ருபீஸ் அப்படின்ட்டு. ஸோ 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ ஸ்மால் அமௌண்ட்டு தான், ஆனால் அது வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். குயிக்காக ஒரு ரீகேப் பார்க்கலாம் வாங்க. சிப் மந்த்லி ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ருபீயில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 7 சிம்பிள் ஸ்டெப்பில் 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், செட்டப் பண்ணுங்கள், வெல்த் பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் நடுவில் ஸ்டாப் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரீம் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். செபி அட்வைஸ் ரெஜிஸ்டர்ட் கிடையாது. ஃபினான்ஷியல் அட்வைஸரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நிஃப்டி 50 கால்குலேஷன் பண்ணுறது எப்படின்ட்டு ஃபார்முலாவோட பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மார்க்கெட் ஸ்ட்ரீம் சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.